வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணம் சமயத்தில் அவர்களுடைய இறுதி ஆசை என்னவாக இருந்தது, அதுதான் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கும்போது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப். ஃபாத்திமாவுடைய வரலாறு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஷா இப்போ பயானை தொடங்கலாம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் வஹிரு தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த ஆப் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் லிங்க்கு டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இது இதில் நிறையா ப்ராடக்ட்டு நம்ம யூஸ்வலாக வாங்குகிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ரேட்டும் கம்மியாக தான் தர்றாங்க. ஸோ ஆஃபரும் அப்பப்போ இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, டோன்ட் மிஸ் இட். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு சமயம் உம்மஹாத்துல் முக்மீனான ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் தமது அருமை மகள் ஃபாத்திமா அவங்கள்ட்ட போய், உனது தந்தையிடம் சென்று, எனது தாயார் மரணத்தால் உங்களுடைய தலைப்பகையை கபரில் வைப்பீர்களா அப்படின்னு கேட்டுட்டு வாமா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஃபாத்திமா அப்போது சின்ன வயசு, அப்போது அமுத மொழியில் பேசுவாங்க இல்லையா, அப்போது தாய் என்ன சொன்னாங்களோ அப்படியே தந்தைகிட்ட போய் சொல்லவும் நபி என்ன செஞ்சுருக்காங்க, தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. எனது அருமை மகளே, உங்கள் அம்மா என்னுடைய உயிரை கேட்டாலும், என்னுடைய உயிர் தோலை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பவும், ஹதிஜா ரலியல்லாஹு இறந்ததுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த கவலையுடன் அந்த வாடிய முகத்தோட கண்மண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபிரில் இறங்கியிருக்காங்க. இப்போ தலைப்பாகையும் கபிரில் வச்சாச்சு. முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பினாங்க. மேலேயும் ஏற மனசில்லை. மறுபடியும் முகத்தை பார்க்கவும், அப்புறம் கிபிலாவை பார்க்கவும், இப்படியே இருக்கவும், அல்லாஹ் நபியே, கலங்கியது போதும், அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், நிம்மதியான நிலையில் நீங்கள் இருங்க, கலங்காதீங்க, கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஏன்னா ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் ஒரு அரசி போன்று சீமாட்டி போல் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அவங்களுக்கு ஒரு 6 குழந்தைகளும் பெற்றெடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒருத்தவங்க தான் சுவன பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அதுக்கப்புறம் திருமணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யவும் அந்த அனைத்து செல்வங்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியில் கொட்டினாங்க சீமாட்டி. அப்போ அப்படி இருந்தும் ஹதிஜா ரலியல்லாஹு குடம் தூக்கி தண்ணீர் கொண்டு வர வேண்டிய நிலை அவர்கள் குடும்பத்தில் வறுமை என்ன செஞ்சிச்சு, அடைந்து விட்டது. மக்காவிலேயே செல்வ சீமாட்டி யாருன்னா ஹதிஜா தான். வியாபார சரக்குகள் உள்ள ஒட்டக கூட்டங்கள் வந்தால் அதில் பாதி சரக்கு ஹதிஜா அவங்களுடைய வியாபாரமாக தான் இருக்கும். இன்று உலகம் முழுவதும் தலை நிமிர்ந்து நிற்கும் இஸ்லாத்திற்கு ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய செல்வங்கள் தான் ஒரு முக்கிய அடித்தளமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 264,000 கோடி இந்தியா ரூபாய்க்கு மேலே ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் தீனுக்காகவே செலவு செஞ்சுருக்காங்க. அப்போ நபியத்துவம் 6 மாதங்களுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரா குகையில் கடும் தவம் புரிஞ்சிருக்கும் போது, அந்த 6 மாதங்களில் 3 நாளைக்கு ஒரு முறையாவது ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்போ அரசி போன்று வாழ்ந்தவரை இப்படி ஏழையாக்கி விட்டாரே அப்படின்னு நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறை கூறக்கூடாது. ஏனென்றால் அந்த நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த இரவிலேயே மலை ஏறி போவார்கள், அந்த கரடு முரடான மலை. அப்போது அந்த 55 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி பணிவிடை செய்ததுனால, இதனால் ஒரு முறை மலை ஏறுறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க நபிக்கு முன்னால் தோன்றி, யா ரசூலல்லாஹ், ஹதிஜா அவங்களுக்காக ஒரு பாத்திரத்தில் உணவும் அதை தொட்டுக்கிறதுக்கு கறியும் கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹும் நானும் சலாம் சொன்னதாக கூறி அந்த முத்துக்களான மாளிகையை சுவனத்தில் எழுப்பப்படும் அப்படின்னு ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகம் கஷ்டம் கொடுத்தது எது அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதில் 3. 1 ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம், 2 தாய்ப்பு சம்பவம், 3 உஹுது யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட உத்தம பத்தினியாக ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய இழப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கவலையை ஆழ்த்தி இருந்தது.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் என்றாலே மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் அந்த வயது மழலையான பேச்சு. அப்போது ஒரு தாய் இல்லாத கஷ்டம் தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாட்டியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மனைவியை நேசிச்சிருக்காங்க. அவங்களுக்காக நிறைய உதவியும் செஞ்சுருக்காங்க. தானே எல்லாமே துணிகளை கூட அவங்களாவே சில நேரம் துவைச்சிக்கிருவாங்க, சமையலும் பண்ணிக்கிடுவாங்க. கடை விதிகளுக்கு சென்று வீட்டு ஜாமான்களை முகம் சுளிக்காமல் வீட்டுக்காக வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு மனைவிக்கு அவ்வளவு உதவியும் செய்திருக்கிறார்கள். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தா வ கீனா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.